இப்போ எப்படி வந்து யூட்டன் எடுக்கிறத சொல்லி பார்ப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கும் போது இந்த மாதிரி ரோட்ல லெஃப்ட் சைடா நிறுத்திக்கோங்க. ஓகேங்களா? எடுத்தோடனே டேரக்டா அப்படியே ரைட்ல வந்து யூட்டன்லாம் எடுக்கிறதுலாம் வேண்டாம். இந்த மாதிரி லெஃப்ட்ல நிறுத்திக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த இடத்துல யூட்டன் எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ரைட் சைட் மிரர்ல வண்டி வருதா அப்படின்றத நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எந்த வண்டியும் வரலனா தான் யூட்டன் எடுக்கணும். ஓகேங்களா? லைட்டா மூவ் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டாவே போங்க. நான் எங்க சொல்றேனோ அங்க வந்து ரைட்ல கட் பண்ணு. பொறுமையா. நீங்க இங்க இருந்து அங்க போறதுக்குள்ள வண்டி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி வருதானே பார்த்துனே இருங்க. ஓகேங்களா? எப்ப கட் பண்ணணும் அப்படின்னா அந்த கட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்டையை ஃப்ரண்ட் வீல் தாண்டும் போது தான் கட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வந்துட்டோம். இப்போ கட் பண்ணுங்க. வண்டி எதுவும் வரலையா? ஓகே. இப்போ பாதி தூரம் வந்தோடனே பாதியில வந்து நிறுத்திக்கோங்க. இங்க வந்து நிறுத்துங்க. நான் சொல்றேன். நிறுத்திட்டு கிளச்சை மெரிங்க. இந்த சைடு பார்க்கணும் ரோட, வண்டி எதனா வருதான்ட்டு. ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்காது, எல்லாத்துலயும் சின்ன ஓப்பனிங் தான் இருக்கும். ஸோ இங்கே நிறுத்திட்டு அந்த சைடு வண்டி வருதா அப்படின்றத பார்த்துட்டு வண்டி வரலன்னும் போது தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? வண்டி வரல, நல்ல ஸ்டேரிங்கை ஃபுல்லாக கட் பண்ணி மூவ் பண்ணுங்க. இல்லை, கிளச்சை பாதி ரிலீஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க. கட் பண்ணுங்க நல்லா. அவ்வளோதான். இப்போ பாதி திரும்ப ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டடி பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக போங்க. அவ்வளோதான். இப்போ செகண்ட் கியர்.